குறிப்பிட்ட ஒரு ஏழை மக்கள் ஒரு பொருளை வாங்கினா கஷ்டப்படுறாங்க. இதை கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இது குறைக்கணும். ஆனா எது குறையுதோ இல்லையோ டாஸ்மார்க் கடை மட்டும் குறைய மாட்டேங்குது. இந்த காலத்துல புருஷமாட்டி 2 பேரும் சம்பாதிச்சா கூட குடும்பம் பண்ண முடியாது. பணக்காரா இருக்காங்க, ஏழையாவே இருக்கிறோம். நம்ம வருமானத்துக்கு வழி இல்லையே, வழி இருந்ததுன்னா இதெல்லாம் சாப்பிடலாம். மாண்பு முதலமைச்சர் சொல்றாங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா அது 100% இல்லை. கவர்மெண்ட்ல படிக்கிற பசங்க இல்லை, அதுவும் உண்மை. தங்கத்தை காட்டிலும் இப்ப தக்காளி விலை, வெங்காயம் விலை, அரிசி விலைலாம் ஏறி போச்சு. இப்போ தமிழ்நாட்டுல விலைவாசி உயர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சரி கட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு பொருளையும் முன்னெல்லாம் வந்து ஒரு 10% கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதாவது ஒரு காய்கறி வாங்கி போனால் 10 ரூபா காய்கறி, இன்னைக்கு அந்த 10 ரூபா காய்கறியும் இப்போ 30 ரூபா ஆகிப்போச்சு. இப்போ ஒரு பூ வாங்க போனால் 20 ரூபாய்க்கு பூ கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பூ விலை ரேட்டு, தங்க விலையே ரேட்டு அதிகம். இப்போ இப்போ அதாவது குறிப்பிட்ட ஒரு ஏழை மக்கள் ஒரு பொருளை வாங்கினா கஷ்டப்படுறாங்க. இதை கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இது குறைக்கணும். இது நடைமுறைக்கு வரணும். இது இந்த நிர்வகிக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு GST வரையும் போடுறாங்க. இப்போ சாதாரண வண்டிகளில் போன வச்சுக்கலாம், போகிறோம் 50 ரூபா சாப்பாடு இவங்களுக்கு சாதாரண வண்டிகளில் 80 ரூபா ஆயிடுச்சு. இப்போ மக்கள் என்ன செய்வாங்க, சரி சாப்பிட முடியல, அம்மா உணவுன்னு ஒன்று இருந்தது, அதையும் இப்போ ரொம்ப காரணதில்லை. அந்த மக்களுக்கு அதுதான் கொஞ்சம் ப்ளஸ் இதாக இருந்தது, கொஞ்சம் உதவியாக இருந்தது. அம்மா உணவுன்றது போவான்னு ஒரு 10 ரூபா கொடுத்தா 2 சாப்பாடு சாப்பிட்டு வந்துடும். இப்போ அதுவும் இல்லை. இந்த விலைவாசி குறைக்கிறது கவர்மெண்ட் முன் வரணும். ஜனங்க வந்து எப்படின்னா பசியும் பட்டியுமா இந்த காலத்துல இருக்கிறாங்க. நம்ம பாக்குறவங்க மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல உணவு இல்லாம கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, வேலைக்கு போகாம கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லை. இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு வேலையே இல்லை. ஒரு சில பிள்ளைங்க வேலைக்கே போக மாட்டாங்க. ஆனா எது குறையுதோ இல்லையோ டாஸ்மார்க் கடை மட்டும் குறைய மாட்டேங்குது. எங்கப்பா டாஸ்மார்க் கடை மட்டும் இருக்குது. அதெல்லாம் குறைச்சா கண்டிப்பா வாலிப பிள்ளை வேலைக்கு போவாங்க. அதே போல இந்த ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் குறைஞ்சா வாலிப பிள்ளைங்க வேலைக்கு போனாலே, ஒழுங்கா படிக்க போனாலே இந்த சென்னை பட்டணம் நல்லா இருக்கும். இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மக்களுடைய பணம் தானே. அது மக்களுடைய பணம் தானே, மக்களுடைய வரி பணத்தை தானே. அதுதான் சேமித்து வச்சு ஒரு திட்டமாக பண்ணுறாங்க. ஆனால் இது இன்னொன்று இது போச்சுனாக்கா அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைனாரிட்டி முஸ்லீம் கிறிஸ்டின் அழியறதுக்கு பிஜேபி வந்தாலும் அழியறதுக்கு ஃபுல் வாய்ப்பு உண்டு. அது தடுக்கணும்னா ஒரே ஒன்று திகாக்காரனும் திமுககாரன் தான் வரணும். அப்படி வந்தால் தான் உண்மையாக உருப்படும். மாப்பிள்ளை மசூதி இடிச்ச மாதிரி குன்றத்தூர் மசூதி இடிக்கு போறானுங்க. அப்போ இவங்க வந்தாக்க அப்புறம் தமிழ்நாடு ஒரு மாதிரி ஒருத்தன் வெட்டின்னு சாக வேண்டியதுதான். இது இல்லாமல் இருக்கிறன்னா நியாயமா இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்தாதான் நிச்சயமா நல்லா இருக்கும். மாண்பு முதலமைச்சர் சொல்றாங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா அது 100% இல்லை. கவர்மெண்ட்ல படிக்கிற பசங்க இல்லை, அதுவும் உண்மை. ஏன்னா இப்போ தனியார் ஸ்கூல்ல படிக்காதுன்றாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்றாரு. ஆனால் எல்லா பில்டிங்கும் தான் திறக்கிறாரு, பெரிய பில்டிங் திறக்கிறாரு. போல இந்த முதல்வர் இப்படி செய்யறா அப்படி செய்யறாரு. ஆனால் அதுல யாருக்கா நம்மளோட மிடில் கிளாஸ் பசங்க யாரும் கிடையாது. ஆனால் எல்லாமே பணக்கார பசங்க தான் படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் எதுக்கு கவர்மெண்ட் படிக்கிறோம்? இப்போ நான் ஒரு கோயில் அர்ச்சகர், எனக்கே வந்து கோயில் அர்ச்சகர் எனக்கு ஒரு சம்பளம் வந்து இந்து அறத்தில் 6 மாத சம்பளம் ஒன்றா கொடுக்கறதில்லை. சரியா அந்த சம்பளம் வருது இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது? இவருக்கு ஒரு திட்டம் என்ன கொண்டு வந்துக்காரு, காலை உணவு திட்டம் கொண்டு வந்துக்காரு. அதை நான் வரவேற்கிறேன், நான் தப்புன்னு சொல்ல. சிஎம் வந்து அந்த ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்காரு. மிச்சம்லாம் எங்கே போகுது? இப்போ காலை உணவு நீ கொடுத்துருங்க, அது ஓகே, நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரவே. அது என்னன்னா 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வந்தீங்க, இப்போ 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க அவங்களுக்கு என்ன காலை உணவு திட்டம்? ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் அது கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வரீங்க, அப்போ எல்லா பசங்களும் கொடுக்கணும் அந்த காலை உணவு. இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் உட்காந்தீங்கன்னா அப்படின்னா, அப்போ 6ஆம் கிளாஸ் +2 படிக்கிறான், +2 படிக்கிற பசங்க. அது ரெண்டாவது எல்லா ஒரு கல்வியிலையும் அந்த ஸ்கூல் சரியாக நடக்காதுன்றதை போய் பார்க்கறது கிடையாது. கவர்மெண்ட்ல இலவசம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த இலவசம் அதிகமாக கொடுத்து விலைவாசி ஏற்றுறது பிரயோஜனமே இல்லை. அப்போ ஒரு சைடு நம்ம கொடுக்குறோம், இன்னொரு சைடு எடுக்கிறோன்ற மாதிரி ஆயிடுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகளிர் உதவித்தொகை ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து விலைவாசி ஏற்றுனா அதில் வந்து அந்த 1000 ரூபாய் டேலி ஆகிட போகுது. 1000 ரூபான்றதை விட 2000 ரூபாவாக தான் மக்களுக்கு வந்து
செலவாகுது. அதே மாதிரி வீட்டினுடைய கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னாங்க. இதுவரைலாம் அந்த மாதிரி இல்லை. பெட்ரோல் விலை வந்து குறைக்கிறேன்னாங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே நான் காமனாக தான் சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டு கிடையாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இலவசன்றதை அறிவிச்சுட்டு அதனுடைய சுமையை வந்து மக்களினுடைய முதுகில் வந்து சுமத்திடுறாங்க. வீட்டு வரியாக இருக்கட்டும், அதே மாதிரி மாதம் மாதம் மின் கட்டணம் வந்து அவங்க வந்து கணக்கெடுக்கிறேன்னாங்க. மின் கட்டணம் மாதம் மாதம் எடுத்தால் எங்களை மாதிரியான ஒரு நடுத்தர வர்க்கத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரி நாங்கள் கரண்ட் பில் கட்டுவோம். ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை 2200 ரூபாய் 2400 ரூபா கட்டும்போது அப்போ 2200ல் 500 ரூபாய் போச்சுன்னா மீதி எவ்வளோ 1800 எங்ககிட்ட வசூல் பண்ணுற மாதிரி ஆகிடுது. வீட்டு வரியாக இருக்கட்டும், குடிநீர் வரியாக இருக்கட்டும், எல்லாமே இன்சூரன்ஸ், நாங்கள் வண்டி ஓட்டுறோம், ஆட்டோ சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்கள் எல்லாமே கட்டுக்கடங்காமல் அன்னைக்கு வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் வித்த டயர் இன்னைக்கு 1400 ரூபாய் வந்துடுது. அப்போ எல்லாமே டபுள் ஆகிடுது. அப்போ 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு 2000 ரூபாய் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இலவசம், என்ன இலவசம் கொடுத்தாலும் அந்த இலவசத்து மூலயமா மக்கள்கிட்ட அந்த வரி சுமையை ஏற்றி அதில் வந்து டேலி பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு 9 லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு கடனில் இருக்குது. அப்போ அந்த கடன்லாம் வந்து யார் அடைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களும் தான் சேர்ந்து அடைக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 8-8.5 கோடி மக்களும் தான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இதுவாகும். அவங்க கவர்மெண்ட் வந்து எடுத்து அவங்க பைசா எடுத்து கஜனாலேருந்து எடுத்து அடைக்க போகிறதில்ல. எல்லாம் வரி மூலயமா வசூல் பண்ணி நம்ம ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அந்த 2 ரூபா தீப்பெட்டியில் வரியோட தான் போட்டு நம்ம வந்து வாங்குகிறோம். அப்போ அந்த வரி மூலயமா வாங்குற அந்த பைசாவை வச்சு தான் அவங்க அந்த கடனையே அந்த 9 லட்சம் கோடியை அடைக்கணும். அப்படின்னும் போது அது ஒன்றுமே அதுக்குண்டான ஒரு பிளானிங் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டினுடைய விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பிளானிங் இல்லாமல் தான் 2 கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, பிளானிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது என்னுடைய ஒப்பீனியன். இந்த ஒயின் ஷாப் இந்த பார் வந்து குறைஞ்ச பிறகு குறைக்கணும். ஆனால் இவர் வந்து சொன்னார், நான் கொஞ்சம் பேர் குறைக்கணும், இதுவே குறைச்ச பாருங்க ஏறி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை தான் அவர் பார்க்கணும் சார். இது வந்து இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்து இப்போ மெட்ரோ கட்டுறதால எல்லா இடமே பிளாக் ஆகிடுச்சு. இப்போ மவுண்ட் ரோட்லேருந்து இப்படி வரனால ரொம்ப கஷ்டப்படுது. அதெல்லாம் சிஎம் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, மக்கள் பாதுகாப்பு உங்கள் பாதுகாப்பு நினைங்க. நீங்கள் வந்து நான் முதல்வன்றீங்க, ஓகே நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் நான் முதல்ன்ற ஒரு விஷயப்பட்ட விஷயம். ஆனால் இது ஒரு நடைமுறைக்கு வரணும். காய்கறி விலை, மக்கள் அநியாச விலை, பாதாள சாக்கடை திட்டம் எல்லாம் சில இடத்துல முடியல, இன்னும் பள்ளங்களாக தான் இருக்குது. அதில் போக்கு மாணவர்கள் டிரைவர் கான்ட்ராக்டை மதிக்கிறது கிடையாது. அவங்களும் தன் உயிர் பணி வச்சு தான் ஆள் செய்கிறாங்க, அவங்கள மதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் போக்குவரத்து அமைச்சரும் இதுக்கு சரிந்த நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் எனக்கு கேட்கிறேன். விலைவாசிலாம் அதிகமாக தான் இருக்குது. மளிகை ஜாமான் விலை ஜாஸ்தி, தங்க விலை, அரிசி பருப்பு விலை, பழம் விலை, காய்கறி விலை, என்னதான் ஏழை மக்கள் வாங்கிறது, எப்படி தான் உழைக்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஓடுது. இந்த காலத்தில் புருஷமாட்டி 2 பேரும் சம்பாதிச்சா கூட குடும்பம் பண்ண முடியாது. வீட்டு வாடகையும் ஏறுது, இறந்த பணமும் ஏறுது. விலைவாசி இல்லாத ஒன்றுமே கிடையாது. எல்லாம் விலைவாசி தான். வேலை வாய்ப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேலை மட்டும் என்ன வேலைக்கு தகுந்த வருமானம் வருதா இல்லையே. வேலைக்கு போகிறவங்களும் வேலை வாங்கிக்கிறாங்க. இவ்வளோ சம்பளமாக வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளம் கம்மி தான். நார்மலான வேலைக்கு போகிறவங்களுக்கும் சம்பளம் கம்மி தான். அப்படி இருக்கும்போது ஜனங்க என்ன பண்ணும்? ஏழை என்ன செய்வாங்க? ரொம்ப டென்ஷன் தான் ஏறுது. அதனால மக்களுங்களுக்கு நோய் தான் வரும். அந்த ஜிஎஸ்டி வந்தப்புறம் எல்லாமே விலைவாசி அதிகமாகிடுச்சு. ஜிஎஸ்டி முக்கிய காரணம். ஜிஎஸ்டி அங்கே போகிறது திருப்பி இங்கே வரல, அதனாலே இன்னொரு இது காரணம். கரெக்டாக விலைவாசி எல்லாத்துலேயுமே டபுள் ஆகிடுச்சு. நார்மலாக சின்ன அமௌண்ட் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஓடுறதே ரொம்ப கஷ்டம். அதான் அதுக்கு பேசி. சரிண்ணா. ஆனா இப்போ வேலை வாய்ப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பு குறவு தான். மக்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை தானே. எல்லாருமே அதுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பே இல்லை, சுத்தமா இல்லை. ஆனால் பிரைவேட்ல கம்பெனிலையும் அல்லாத வேலைகள் தான் இருக்கு. விலைவாசி உயர்வை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அது வந்து கொஞ்சம் கம்மியானா எல்லாருக்குமே இப்போ ஏழை மக்கள்லாம் இருக்காங்க. பணக்காரனுக்கு அதை பத்தி பட்ஜெட் போட்டா அவன் பட்ஜெட்டை வச்சு தான் அவன் இது பண்றான், தாக்கல் பண்றான். ஆனா வந்து நாங்கெல்லாம் அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டாங்கன்னா எங்களால வரி கட்ட முடியாது. எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம், பயனுள்ளதா இருக்கும். வேலை வாய்ப்பு இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு இது சலுகை தான் கொடுத்துட்டு இருக்காங்க.
அந்த வேலைக்கு போக முடியாத பஸ்ஸு காசு இல்லாதவங்கலாம் இப்போ வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி வேலை இல்லாதவங்களை வந்து சோம்பேறின்னு தான் நான் சொல்ல முடியும். வேலை வந்து நம்ம தேடி போனாதான் வேலை வரும். நமக்கு தகுந்த வேலை அது கிடைச்சா அதுவே போதுமானது. வேலை எல்லாருக்குமே இருந்தாலுமே நாட்டில் பஞ்சம் வராது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விலைவாசியை பற்றி யாருமே எதுவும் யோசிக்கிறதும் கிடையாது. அப்படி ஒரு விலைவாசியை பற்றி வாங்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏழை மக்களும் கிடையாது. ஏழைங்க இருக்கிறாங்க, ஆனால் ஒரு தரமான மக்கள் வந்து கொடுத்து வாங்குற நிலைமைக்கு இந்த ஆட்சி கண்ணியமாக நடத்துது. ஆனா வேலை வாய்ப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பு தான் இந்த தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் அதையும் இந்த ஆட்சி நிறைவேற்றுன நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் வந்து சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் வந்து ஒரு நடுவகை அடிச்சு அவரோட ஆட்சி காலம் மீண்டும் ஜெயிக்கிறன்றது அப்போ அப்படி ஜெயிப்பான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நடைமுறை அவர் சரிப்படுத்தணும். மாணவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு காவலாளியும் நிற்கணும். பசங்களை கண்ட்ரோல் பண்ணணும். மாணவர்கள் இவங்க பசங்க தொங்கி வராங்க, கண்டக்டர் யாரை கேட்டால் அவங்கள போய் முறைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு காவல் அதிகாரி அந்த டைம் ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு காவல்துறைக்கு கன்ஃபார்ம் இருக்கணும். ஆனால் இது சிஎம் வந்து அது முடிவு பண்ணணும். அவருக்கு நான் இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பல பசங்க வந்து சக்கரை அடியில் மாட்டுறதும் இது ஒரு ஆக்சிடென்ட். மற்றவங்க வந்து எவ்வளோ குழந்தைங்க பள்ளிக்கூட போகிறாங்க, அவங்க நல்லா போயிட்டு நல்லா வருவாங்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற வாழ்த்தன்னு கண்டக்டர் டிரைவரை போயிட்டு அடிக்கிறது, அவங்க வந்துடுவாங்க தெரியாது ஒரு ஆக்சிடென்ட் மாட்டிடுறாங்கன்னா உடனே கண்டக்டர் டிரைவர் அடிக்கிறது. கவர்மெண்ட் முதல்ல பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு போகணும்னா சட்ட ஒழுங்கு சிஎம் வந்து இந்த ஸ்கூல் டைமில் இந்த ஸ்கூல் டைமில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு காவல் இன்னைக்கு சொல்லணும். அவங்களுக்கு மிரட்டலாம், அடிக்கலாம் கூடாது. அப்படி இது போல் பஸ்ஸை தொங்க கூடாது. மேலே கண்டக்டர் கேட்டால் டிரைவர் கேட்டால் மதிக்கிறாங்க, கல்லுத்து கட்டிக்கிறாங்க. அந்த பஸ்ஸை திரும்பி பார்த்தாலும் கல்லுத்து கட்டிக்கிறாங்க. இப்போ டிரைவர் அப்போ அது பொது கவர்மெண்ட் சொத்து வந்து சேதம் ஆகுது. அது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம். வேலை வாய்ப்புகள் இப்போ என்ன பண்ண அவங்க கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா முக்கால்வாசி பிஜேபி போன முறை வந்தால் ப்ரைவேட் மயமாகிட்டான். பெரிய பெரிய கம்பெனிலாம் ப்ரைவேட் மயமாகிட்டான். பல்வேறு ஓட்டர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட 80,000 பேர் இருக்கணும். இப்போ 20 பேர் கூட இல்லை. அங்கே எல்லாருமே பார்த்து பாட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் தான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு ப்ரைவேட்டுக்கு போயிடுது. எவனும் தடுக்க முடியாது. இப்போ கூட நீட் தேர்வு திட்டத்தை எடுக்க போகிறேன்னுங்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரது அழிவு தான் போகுது. பிஜேபி பண்ணுவாதான் அழிவு தான் போகுது. இதெல்லாம் எல்லாருமே சார் மாதிரி காவி வெட்டி காட்டி தெரிய வேண்டியது தான். இது இந்த விலைவாசி குறைஞ்சா மக்கள் வந்து இப்போ இலவச பேருந்து விடுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாது. இலவச பேருந்து எல்லாமே தான் படித்தான் படிக்காத பணக்காரன் ஏழை எல்லாம் போகிறாங்க. ஆனால் அது இலவச பேருந்து கட் பண்ணிட்டு கவர்மெண்ட் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளம் மேடு இருக்குது, அதே சரி பண்ணது கிடையாது. இப்போ மெட்ரோன்னு சொல்லி சுற்றி வராங்க. இப்போ எனக்கு 6 கிலோமீட்டர் நம்ம சுற்றி வரோம். இப்போ தேனம்பட்டிலேருந்து வருது கேட்டால் ஒன்று மெட்ரோ அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் இது கண்ணால் மக்களோட குறைங்கள கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் அது கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. அதெல்லாம் மக்களோட பிரச்சனை தான் பிரச்சனை எடுத்துக்கிறது இந்த கவர்மெண்ட் முன் வரணும். இல்லை என்ன இருக்கு விலைவாசி ஏறுறது கூட பெருசு இல்லை. ஆனால் தங்கத்தை காட்டிலும் இப்போ தக்காளி விலை, வெங்காயம் விலை, அரிசி விலைலாம் ஏறி போச்சு. விலைவாசி உயர்வுன்றது வந்து ஒரு 2 பிரிவாக பிரிக்கலாம் என்ன கேட்டால். ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மூலயமா உயர்ற விலைவாசின்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா உயர்ற விலைவாசின்னு ஒன்று இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், அந்த எரிபொருளினுடைய அந்த விலை வந்து கட்டுக்குள்ளே இருந்ததுன்னா 2 கவர்மெண்ட்டாலேயும் அந்த விலைவாசியை வந்து அவங்களுடைய அந்த பொருட்களை வந்து கட்டுப்பாடாக கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். ஆனால் இது பெட்ரோலும் சரி டீசலும் சரி, உலக கச்சா எண்ணெய் வந்து பீப்பா எண்ணெய் வந்து $78 இருக்கும்போது விற்ற விலையை விட இப்போ $110 விற்கும்போது எல்லாமே ஒரே சேமாக தான் இருக்குது. அதாவது அங்கே பீப்பா எண்ணெய் டாலருக்கு வந்து குறையும் போது இங்கே பெட்ரோல் விலை வந்து குறைச்சிருக்கணும். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எண்ணெய் நிறுவனங்கள் வந்து தனியார்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்கள் விலையை வந்து நிர்ணயிச்சிக்கலாம், டெய்லி நிர்ணயிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்த உடனே அவங்க வந்து அவங்களுக்கு கண்மூடித்தனமாக அவங்களுடைய லாபத்தை மட்டும் எதிர்பார்த்து அவங்க மக்களுக்குனுடைய அந்த பலன்களை வந்து அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் விலையை நிர்ணயித்து இது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மெயின் ரீசன் விலைவாசியை பொறுத்தவரையிலும். ஆனால் அதோட மட்டமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ஜனங்களுக்கு இனிமே வர்றவங்க விலைவாசி குறைக்கணும், ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். ஜனங்களுக்கு அவங்க எப்படின்னா ரேஷன்ல கூட பாருங்க நல்ல அரிசியே போட மாட்டாங்க.
அந்த அரிசி சாப்பிடவே முடியல. அது ஏகப்பட்ட ஜனங்க அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு அவங்க இது பண்ணாலும் அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஒரு தக்காளி வெங்காயம் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கும் விலை ஏறிடுது. இனி வரும் நாட்கள்ல அந்த தங்க வேலை குறையவே குறையாதுன்றாங்க. ஆனா கல்யாணம் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டம், பொம்பளை பிள்ளைங்கலாம் கஷ்டம். ஆனா ஏன் ஆண்கள் கூட வாங்கி போடுறாங்க. அப்போ ஆனாலும் பாருங்க, இந்த விலைவாசியே குறைக்கணும். இந்த ஜனங்களுக்காக வர ஆட்கள் அதுக்கு இறங்கி அதுக்கு செய்யணும். விலைவாசி ஜாஸ்தியா இருக்கு. நம்மள மாதிரி எங்களை மாதிரி ஏழைங்களால பிழைக்கவே முடியல. ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. இப்படியே இருந்து போனா என்ன ஆகுறது? பணக்காரா இருக்காங்க, ஏழையாவே இருக்கிறோம். நம்ம வருமானத்துக்கு வழி இல்லையே. வழி இருந்ததுன்னா இதெல்லாம் சாப்பிடலாம். நல்ல சத்தான உணவு சாப்பிட முடியல, வாடகை அதிகம். இப்ப பாருங்க, கால் வலி கை வலி, டாக்டர்கிட்ட கூட போக முடியல. ஒரு டாக்டர்கிட்ட போனா அது 300-500 ஃபீஸ் ஆகுது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தேடி வர வேண்டியதா இருக்குது. அங்கேயும் கியூல நிக்க வேண்டியதா இருக்குது. இப்படி லோல் பட்டுன்னு இருக்க வேண்டியது. விலைவாசி ஜாஸ்தியா தான் இருக்கு. விலைவாசியை கட்டு பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் வேலை வாய்ப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பு, நல்லா படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குது, படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கல. எங்களை மாதிரி ஏழைங்க படிக்க வைக்க முடியல. ஏதோ கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சாலும் கூட அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆஃபீஸ் ஐடி கம்பெனில எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களாம் இங்கிலீஷ் வேணும்ன்றாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே வாங்க போக முடியும். அதுவும் இல்லை. ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு குழப்ப ஓட்டிட்டு போறோம். பத்தாம தான் இருக்கு. வீட்டு வாடகையும் ஜாஸ்தியா போயிடுது. சாப்பிட்றதுக்கும் வீட்டு வாடகை கட்டுறதுக்கும் அதுக்கு தான் சரியா இருக்க தவிர மற்றபடி வேற இதர செலவுக்கு ஒண்ணுமே வழி இல்லை. வேலை வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா காத்திருந்து அதுக்கப்புறமா ப்ரைவேட் செக்டருக்கு வந்து வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போனதுனால அப்படி போயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆட்குறைப்பை பண்ணுறாங்க. காரணம் என்னதுன்னா அதுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி அந்த மாதிரியான ஒரு புது இது வரும்போது ஒரு 20 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு ஆள் நம்ம வந்து செய்கிற மாதிரி ஆகிடுது. அப்போது இப்போ ப்ரெசண்டில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் படித்து முடித்தவங்களுக்கும் படிக்க போகிறவங்களுக்கும் அந்த வேலை வாய்ப்புன்றது ஒரு கேள்விக்குறி ஆகிடுது. அது நம்ம தமிழ்நாட்டிலன்றத மட்டும் நம்ம ஒரு கணக்கெட்டை எடுத்துக்க முடியாது. அது ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி ஐடி நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வந்து பணி நீக்கம் பண்ணுறாங்க, 20,000 பேர் பணி நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ அந்த 10,000 பேர் 20,000 பேர் ஒரு ஐடி செக்டர்லேருந்து அவங்க பணி நீக்கம் பண்ணுறவங்க அவங்களும் வந்து எங்கள் மறுபடியும் வேலையை தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கிறவன் படித்து முடிச்சுட்டு வரவன் எல்லாருமே வேலை செய்யும்போது வேலையில்லா திண்டாட்டம் வருங்காலத்தில் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அது கவர்மெண்ட் தான் வந்து அதை சரி பண்ணணும். நான் போய் சரி பண்ண முடியாது, நீங்கள் போய் சரி பண்ண முடியாது. அதுக்குண்டான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்குண்டான பிளானிங் வந்து கண்டிப்பாக ஒரு கட்டமைப்பை பண்ணணும். படிக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான இண்டஸ்ட்ரியஸ் எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்தால் தான் இன்றைக்கி ஒரு போட்டி போட்டு நம்ம உலக அளவில் வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து ஒழித்து மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குன்னா அதெல்லாம் சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணி மாற்றணும். இண்டஸ்ட்ரீஸை வர வைக்கணும். ஐடி செக்டருக்கு கண்டிஷன் போடணும். திடீர்னு வந்து நீ வேலையை வந்து உங்களை விட்டு நான் எடுக்கிறேன்ற மாதிரி இல்லாமல் அது எடுக்கிறதுனா அதுக்கு உண்டான அவங்களுக்கு வந்து ஒரு முன்னறிவிப்பு வந்து சொல்லிட்டு அதுக்குண்டான நஷ்டஈடு கொடுத்து இல்லை ஆல்டர்னேட்டிவ் வேறு எதனா வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும். திடீர்னு ஒரு 30,000 பேர் வேலை இல்லை, நீங்கள் வேறு இடத்துல வேலை பார்க்குங்கன்னு ஐடி செக்டார் சொல்கிற அளவுக்கு கவர்மெண்ட்டை அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள் மூலயமா கண்டிப்பாக வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கலாம். ஆனால் அது வந்து 100ல் ஒரு 20% தான் வந்து பண்ண முடியுமே தவிர மீதி 80% பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் மக்கள் தொகை நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக எடுத்துக்கலாம்.